என்னுடைய பரம்பரை சுடுகாடுதான் அனுமதி சுடுகாடு. இதுலயே இன்னொன்னு இந்த ஜாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆலமரம் இன்னொரு படாய்ச்சி சுடுகாடு. இந்த செட்டிநாடு பவர் கார்பரேஷன் எதுக்கு நான் வந்து செலவழித்து முதல் மாசம் மிஷினை கொண்டு வந்து எங்க சுடுகாட்டில் வாங்க இருக்குது. ரெண்டாவது சிம்பாலிக்கா பின்னாடி இந்த பிராண்ட் வந்துச்சுன்னா என்ன நடக்குன்றத சிம்பாலிக்கா சொல்றதுக்காக எல்லாருக்கும் கோழி மீன் போட்டு இருக்காங்க. சார்பாக பேர்ல 50 ரூபாய். ₹50 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு சாதனை போடுறாங்க. ஆனா படுவாங்களா இது உங்களுக்கு உயிரோட போடுற கோழி மீனா செத்த போனான்றத சிம்பாலிக்கா சொல்லாம சொல்றாங்க. அந்த 2 காரணத்துக்காக நான் செட்டிநாடு பவர் கார்பரேஷனை உண்மையிலேயே பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தபடியா வணக்கம். அடுத்தபடியா அந்த செட்டிநாடு பவர் கார்பரேஷன் குறிப்பிட்டது போல் திட்ட அறிக்கை குறிப்பிட்டது போல் 7216.4 கோடி ரூபாய் இந்த திட்டத்துடைய மதிப்பீடு. ஐயா உச்ச நீதிமன்றத்தில் இந்த கண்காணிப்பெல்லாம் தயவு பண்ணி இந்த கருத்தில் பதிவு பண்ணுங்க. 7216.4 கோடி 7216.4 கோடி 7216.4 கோடி என்பது ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இந்த திட்டங்கள் நிறைவேற்றும் போது ஏறக்குறைய 8000 கோடி ரூபாய்க்கு வருங்க. இன்னைக்குங்க 850 ஏக்கர் இந்த திட்டம் அமைகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவே தப்புங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 750 ஏக்கர்ல இவங்க திட்ட வரைபடம் போட்டு ப்ராஜெக்ட் போட்டா ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா இந்த இடத்த வாங்கிட்டாங்க. அந்த இடம் பாருங்க, அந்த இடத்துல வாங்கல. எவன் வீட்டு இடத்த சேர்த்து நீ திட்ட அறிக்கை போடுவ? நான் வாங்கவே இல்லை. 750 ஏக்கர் நீ வாங்கி இருக்கிறது 400 ஏக்கர்